இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்க ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பத்தி பார்க்க போறோம். ஸோ இங்க நம்ம வந்து 5 விதமான நம்பர் கொடுக்க போறோம் டிஸ்பிளேல, அதாவது 1 3 5 7 9ன்னு சொல்லிட்டு இந்த 5 விதமான நம்பர்ல உங்களுக்கு எந்த நம்பர் வேணும் அப்படின்றத நீங்க வந்து டீப் இன்ஹியரண்ட் எக்ஸேல் நீங்க வந்து ரீடைம் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு கிட்டயும் நீங்க வேண்டிட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த ப்ரெடிக்ஷன் பாருங்க. இது நிச்சயமா உங்களுக்கான ப்ரெடிக்ஷனா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 1 கார்டு நினைச்சவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். இது வந்து நம்பர் 1க்கான ப்ரெடிக்ஷன். ஸோ நம்பர் 1 கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு 3வது நபரால நீங்க வந்து தனியா பிரிஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ள இன்னொரு நபர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நபர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களால இப்போ வந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. ஆனா வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு 3ல இருந்து 4 மாசத்துக்குள்ள அகைன் வந்து அந்த நபர் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்பர் 1 கார்டு நினைச்சவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம இங்க வந்து பார்த்திருக்கோம். ஸோ அடுத்ததா வந்து நம்பர் 3 கார்டு நினைச்சவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். இது வந்து நம்பர் 3 கார்டு எடுத்தவங்களுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஏதோ ஒரு விதமான ஃபேமிலி ஸ்ட்ரகிள் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்காங்க, ஃபினான்ஷியல் ரீதியாகவும் அவங்க வந்து அடிபட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் கொஞ்சம் வந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்காங்க. மற்றபடி வேற எந்த விஷயமும் கிடையாது. அவங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, அதே போல உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல் நீங்க சரி பண்ணிக்கிட்டாலும் சரி, அவங்க வந்து அகைன் உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்றது இந்த கார்டு சொல்லுது. மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு 2 or 3 வீக்ல அவங்க வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த கார்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து நம்பர் 5 கார்டு நினைச்சவங்களுக்கான ப்ரெடிக்ஷனா நம்ம இங்க டைரக்ட் ரீடிங் என்ன சொல்லுவது அப்படின்ட்டு பார்ப்போம். இது வந்து நம்பர் 5 அப்படின்றதுக்கான ப்ரெடிக்ஷன். இந்த நம்பர் 5 கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க சொல்றதுக்கு நீங்க செவி சாய்க்கிறதே கிடையாது. நிறைய விஷயங்களுக்குள்ள உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு அது ஒரு ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு சொல்லுது. சோ நீங்க வந்து அவங்களுடைய எந்த ஒரு விஷயங்களுக்குமே நீங்க வந்து பெருசா வந்து ரியாக்ட் பண்றது கிடையாது. சோ இதனால வந்து நிறைய உங்களுக்குள்ள ஒரு விதமான பிரிதல் அப்படின்றது இங்க வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே அவங்க கிட்ட இல்லாம தான் பழகுறீங்க. ஆனாலுமே அவங்களுடைய சில விஷயங்களுக்கு நீங்க வந்து முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது. சோ அந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்காதனால அவங்க வந்து கொஞ்ச நாள் உங்களை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத உங்களை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ வெயிட் பண்ணுங்க. ஒரு மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு 9 வீக்ல இருந்து 10 வீக்ஸ்க்குள்ள அவங்க உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா வந்து நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமை தான் முக்கியம். அதே போல அவங்க உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால நீங்க ரொம்ப பொறுமையா ஒரு மூமெண்ட்டுமே நீங்க எடுத்து வைக்கணும். எங்கேயும் போய் நீங்க மாட்டி நீங்களா வந்து மும்பல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நடுவில் வந்து இன்னொரு நபர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கான நபர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கொஞ்சம் வந்து பார்த்து நிதானமா நடந்துக்கோங்க அப்படின்றது இந்த கார்டு சொல்லுது. அதுக்கு அடுத்ததான் நம்பர் 7 கார்டு நினைச்சவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம இங்க வந்து டைரக்ட் ரீடிங் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து நம்பர் 7க்கான ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்குமான நிறைய ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ மாசமாவே நீங்க வந்து தனியாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த கார்டு எடுக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா 6 to 7 மந்த் எப்படியும் நீங்க 6 to 7 மந்த் பேசாமே நீங்க இருக்கீங்க அப்படின்ற கார்டு காமிக்குது. அதே போல நைட்ல டெய்லி அவங்க தூங்கும் போது ஒரு விதமான பயத்திலேயே அவங்க தூங்குறாங்க. அதாவது உங்களுடைய பார்ட்னர் வந்து ஒரு விதமான பயத்திலேயே வந்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கெட்ட விஷயங்கள், அதாவது லைஃப்ல நடந்த நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க நினைச்சு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை வந்து நம்மளுக்கு சரி பண்ண ஆள் யாரும் நம்ம கூட சப்போர்ட்டிவா இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீங்க அவங்களுக்கான சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா வந்து ரீயூனியன் நீங்க ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. நார்மலா நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்க பேசுவாங்க. ஆனா ரீயூனியன் மட்டும் நீங்க இதுல எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க வந்து கொஞ்சம் அவங்களை விட்டு அகைன் நீங்க வெளியில வர்றது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ ரீயூனியன் இதுல நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ நம்பர் 7 கார்டு ரீயூனியன் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். அதுதான் இங்க டைரக்ட் ரீடிங் சொல்ல வருது. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம வந்து கார்டு நம்பர் 9 நினைச்சவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துருக்கோம். இது வந்து கார்டு நம்பர் 9 நினைச்சவங்களுக்கான ப்ரெடிக்ஷன். கார்டு நம்பர் 9 என்ன சொல்ல வருதுன்னா, அவங்க உங்ககிட்ட பேச ரெடியா தான் இருக்காங்க. நீங்க தான் கொஞ்சம் வந்து பிடிவாதமா அமைதியா இருக்கீங்க அப்படின்றது இங்க வந்து கார்டு காட்டுது. ஸோ நீங்க கொஞ்சம் இறங்கி போனீங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா உங்ககிட்ட பேச வருவாங்க. மேக்சிமம் 1 மந்த்ல அவங்க வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் போடாம ரிப்ளை பண்ணல அப்படின்னா அகைன் போடுங்க. ஸோ கால் பண்ணா பிளாக் லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. எந்தெந்த ஆப்ஷன் இருக்கோ அவங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா 1 மாசத்துல உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதே போல ரீயூனியனுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்கு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.